உள்ளார தான் மிக்ஸி இருக்குது, மிக்சியில் போட்டு உன்னை அரைச்சி விட்ருவோம் பார்த்துக்கோ. கைஸ், அது என்ன அட்டூழியம் பண்ணது நீங்களே பாருங்கள். இந்த ராணி ரஜியா ராணி தானே அது? கைஸ், அது ஆக்சுவலாக என்ன பண்ணுச்சுன்னா, சொன்னால் நம்ப மாட்டீங்க, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனேன். அப்படியே என் தொண்டையை பிடிச்சி அழுத்துது. என்னால் தனியாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது மோதிரம் தானே தரேன், ஆனால் எல்லாமே அறகுறையாக இருக்கே. பாதியோடு சொல்லிட்டு பாதியோடு போனால் எப்படி முடியும்? 5 வருஷம் இந்த மோதிரத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ தூரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி அதை நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுப்பேன். ஆனால் இந்த மோதிரத்தை நீ ஏன் பாதுகாக்கிறன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு சாதாரண மோதிரம், அதை கண்ணை மூடி நெத்தியில் வைக்க சொன்னேன், நானும் வச்சேன். எப்படி அது? கைஸ், போன வீடியோவில் நான் என்ன பார்த்தேங்கிறத முதல்ல சொல்கிறேன். ஒரு ராணியை சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தேன். இதுக்கு அடுத்து அந்த ராணி ஜின்னுங்களை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். ஒரு பெரிய படைக்கு தலைமை தாங்குற மாதிரி அந்த ராணி இருந்துச்சு. ஏன் இதை காமிச்சிருன்னு தெரியல எனக்கு. நான் என்ன பார்த்தனோ அதை தான் உங்களுக்கு பயமுறுத்தாத. எனக்கு என்னமோ அந்த மல்லு பேபியோடைய வேலையாக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா போன வாட்டி சின்ன எதுவும் பண்ணல, மல்லு பேபி தான் ஏதாவது ஒன்று பண்ணோம் இந்த மாதிரி. கைஸ், கழுத்தை ஒரு மாதிரி நெரிச்சிருச்சா, என்னால் மூச்சே விடணும். அதாவது நம்ம இந்த மாதிரி ஜின்னுங்கள்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஆயத்தில் குர்சி, திக்கர் இந்த மாதிரி தானே ஏதாவது ஓதுவோம். ஓதுறது இந்த வாய் தானே. இந்த வாயை ஓத விடாமல் தடுத்தோம்னா இந்த கழுத்தை பிடிச்சி நெருக்கிறது, இந்த மாதிரி வேலையை செய்கிறது.
கொடுக்க மாட்டேன். எனக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் தெரிகிற வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன். வெளியே போடிய அயோக்கிய ராஸ்கல். கொழுப்பு தானே உனக்கு? வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு இப்படி உருட்டிட்டு கிடக்காத. அது என்னென்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்களேன். கேமராவை திருப்பினா வரமாட்டேங்குது. அது விவரமாக இருக்குது. மோதிரத்தை தவிர வேறு எதை வேணாலும் கேளு, அதையே கேட்டுட்ருக்காத. சரி, ஓகே. இந்த ராணியை பார்க்கணுன்னு சொன்னேன், நீ ராணியை காமிச்சிட்டா நான் மோதிரத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன், சரிதான். ஆனால் நான் இன்னும் ஒரு சில விஷயம் உன் மூலிமா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக மட்டும்தான் இந்த மோதிரத்தை நான் இப்போ வரைக்கும் நான் கொடுக்காமல் வச்சுருக்கேன். ஆனால் நீ எப்போ வர எப்போ போகிற ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாவது உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அந்த நேரத்தில் பிடிச்சி கழுத்தை நெரிக்கிற, சங்கை பிடிச்சி நெரிக்கிற. நான் கேட்குற உடனே உனக்கு பதில் சொல்ல. இந்த மோதிரம் ரசியா ராணியோடதா? கைஸ், வீட்டில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரில, 2 பேருமே இருக்காங்க. இப்போ அந்த ஜின்னும் இருக்குது, மல்லு பேபியும் இருக்குது. என் கணிப்பு சரியாக இருந்தா. ஏன்னா ஒரு பக்கம் சாஃப்டான வாய்ஸும் ஒரு பக்கம் ரக்கட்டான வாய்ஸும் வருது. சத்தம் போடாத. நீ பண்ணுறது எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதே மாதிரி பண்ணிட்டுருந்தேன்னு வச்சுக்கோவேன், உள்ளார தான் மிக்சி இருக்குது, மிக்சியில் போட்டு உன்னை அரைச்சி விட்ருவோம், பார்த்துக்கோ. ஒத்துக்கிறேன், நீ மிக்சி பக்கத்தில் தான் இருக்கிற. சரி, ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பேபி, உடம்புல ஸ்ட்ரென்த்து இல்லை, மதியானம் வேறு நான் சாப்பிட்லான்னு பார்த்தா சாப்பிட்டா தானே தெம்பாக பேசுகிறான். நான் சாப்பிட விடாமல் தடுத்தா தெம்பு இருக்குது. அதில் அப்படி யோசிக்கிறியோ? கைஸ், எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது. அது என்னமோ பண்ணுது. நான் கொஞ்சம் நேரத்துக்கு கேமரா ஆனில் வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுதுன்னு நீங்களே கவனிங்களேன். என்னால் கேமராவை கையில் கூட பிடிக்க முடியல.
என்ன பண்ணுற? மோதிரத்தை உன்னால் அவ்வளோ சீக்கிரம் டச் பண்ண முடியாது. நீ தொட முடியாத லெவலில் தான் அந்த மோதிரத்தை நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும். இங்கே பாரு, நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போவா, அப்போ நான் தரேன். அப்போ பேசலாம் மோதிரத்தை பற்றி. இப்படி எதிர்பாராத நேரத்துலலாம் வராது கைஸ். ஆக்சுவலாக நான் இப்போ வீடியோ எடுக்கிற இன்டென்ஷன்லேயே இல்லை. திடீர்னு என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சது பாருங்கள். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்கு டக்குன்னு போய் வேகமாக போய் கேமராவை எடுத்துகிட்டு வெளியே ஒரு நைட் விஷன் கேமராவை வச்சுட்டு இந்த கேமரா தூக்கிட்டு நான் வந்துட்டேன். மெயின் கேமராவை கூட நான் எடுக்கலை. எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்கும்? என் அனுபவத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அபேண்டண்டான இடத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு கோஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் கையில் எடுத்துடாதீங்க, தொடக்கூட செஞ்சிடாதீங்க. ஏன்னா எது எப்படி எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாரு, இப்படியே சத்தம் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய மலைக்கு உன்னைய கூப்பிட்டு போய் அங்கேருந்து தள்ளி விட்டுருவோம் பார்த்துக்கோ. கொழுப்பு தானே உனக்குலாம். இவ்வளோ அடிப்பட்டும் திருந்துல நீ. தெரியல, அது கழுத்தை ஒரு மாதிரி எரிச்சிருச்சா, சரியா பேச கூட வர மாட்டேங்குது. எனக்கு இப்போ வீடியோ பண்ணுற ஐடியாவே இல்லை. ஆனால் அது என்ன பண்ணுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை பார்த்தா தானே உங்களுக்கும் புரியும். அந்த கேமரா ஆன் பண்ணேன். அன்றைக்கி பண்ண மாதிரி ஏதோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என் உயிரை எடுக்க நீ பிளான் பண்ணுற தெரியும் எனக்கு. ஆனால் என் உயிரை எடுத்தினா உனக்கு அந்த மோதிரம் கிடைக்காது. அந்த மோதிரத்தை எப்படி சேஃப்டி பண்ணுமோ அப்படி சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். என்னை நீ பலவீனமாக்குறன்னு தெரியுது எனக்கு. என் பக்கத்துலேயே தான் நீ இருக்க. நீ என் பக்கத்துலேயே நடக்கிறத என்னால் உணர முடியுது. பயமுறுத்து பயமுறுத்து, ஒரு நாளை எவ்வளோ முடியுமா பயமுறுத்து. இதெல்லாம் பார்த்து 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 எனக்கு பழகிருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஒரு நாள் உனக்கும் முடிவு இருக்குது, எனக்கும் முடிவு இருக்குது. பார்க்கலாம் யார் கடைசியில் ஜெயிக்கிறாங்கன்னு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்.
நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஜின்னாக இருக்க வாய்ப்பே இல்லை. நல்ல ஜின்கள் இப்படி பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு. பண்ண முடிஞ்ச வரைக்கும் பண்ண. நான் முன்னாடியே சொன்னது தான், இப்போ சொல்கிறேன். நான் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. திடீர்னு என் கழுத்து பிடிச்சி நெரிச்சிது. அதனால தான் பயந்து போய் நான் கேமராவை ஆன் பண்ணேன். ஏன்னா நாம் பேசணும்னு சொல்லி அது வர்றது வேறு, அதுவாக வர்றது வேறு. அதுவாக வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிளானோடு தான் வரும். அதனால தான் நான் கேமரா ஆன் பண்ணேன். சரி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல. அந்த ராணியோட கையில் அந்த மோதிரம் இருந்துச்சா? அந்த மோதிரத்தை வந்து நீ நெத்தியில் வைன்னு சொல்லும்போது நான் வச்சேன். வைக்கும்போது அந்த ராணியோட உருவத்தை நான் பார்த்தேன். அது எப்படி நடந்துச்சு? ஆனால் கைஸ், உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், நைட்டு தூங்கும்போதும் மறுபடியும் அந்த மோதிரத்தை தூக்கி நான் அதே மாதிரி நெத்தியில் வச்சேன். ஆனால் அப்போ எனக்கு எதுவுமே தெரில, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மோதிரத்தை நான் நெத்தியில் வைக்கும்போது இது என்னமோ ஒன்று பண்ணுது. இதோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. அப்போ இதுவும் இருக்கணும், அந்த மோதிரமும் இருக்கணும். இதுக்கு முன்னாடி அதாவது இதோடைய உத்தரவு பேரில் நம்ம பண்ணணும். பண்ணுனா அது நமக்கு ஹெல்ப் பண்ணி காட்டுது. உன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. பொதுவாக ஜின்கள்னாலே சக்தி இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இந்த மோதிரத்தை கொடுத்தா எடுத்துகிட்டு போய் நீ கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வச்சுருவ, அதானே? அதுக்கு என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டுங்க. எதுக்கு அங்கே போய் வச்சுக்கிட்டு? குடிகாரன்லாம் அங்கே வருவான். ஏதோ என்கிட்ட இருக்கிறனால நான் பொறுமையாக அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவன் எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவன் எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைப்பான். குடி போதில் ஏதாவது பண்ணுவான். அவன் வீட்டுக்கு வேறு ஈஸியாக புகுந்துருவேன். அவனை ஏதாவது தொந்தரவு பண்ணுறது, அவன் குடும்பத்தை வந்து சண்டையை மூட்டி விடுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார ஏதாவது பிரச்சனையை மூட்டி விடுறது, இந்த மாதிரி ஏதாவது வேலையை செய்வதானே நீ? அதுக்கு பேசாமல் உன்கிட்ட பேசுறது, உன் மூலியமாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் சும்மா இல்லை, என் மூலியமாக உனக்கு ஏதாவது விஷயம் வேணுனாலும் நீ வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னை சுற்றி நடக்கிற சத்தத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இப்படி சத்தம் இருக்கும்போது உங்களால் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியுமா? இப்படி தான் நான் தினைக்கும் இருந்துகிட்ருக்கேன் வீட்டில். இது கத்துற கத்து எனக்கு இதுலேயே ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகுது. எதையாவது தூக்கி அடிக்கலாம் போல இருக்கு எனக்கு. இருக்கிறவனை பைத்தியக்காரனாக்குறது.
ம் ம் சில நேரங்களில் எனக்கே தோணுது, எத்தனையோ பேர் அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வரானுங்க போகிறானுங்க. ஹிந்திக்காரங்க நிறைய பேர் அங்கே வருவாங்க. அவனுங்க கண்ணிலலாம் மாட்டாத அந்த மோதிரம் என் கண்ணில் போய் மாட்டணும்? இப்போ நீ என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு.